ஹரி ஓம் ராமானுஜாய. இதுதான் தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலின் திருமந்திரம். 2009 2010 செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி திருக்கோயில் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வாசல் 5 வீட்டு சுவாமி திருக்கோயிலின் வடக்கு வாசல். தற்போது இந்த இடம் திண்ணை போன்ற அமைப்பில் காணப்படுகிறது. 2009க்கு முன்னால் இந்த வாசல் எவ்வாறு இருந்தது என்பதை நமது கோயில் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிடவும். இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? இதுதான் மயனப்பெருமாள் சன்னதிக்கு செல்லும் வழி. இதில் நாகர்கள் சிலை கூட இங்கு நிறுவப்பட்டிருந்தது. அடுத்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஓடுகளால் வேயப்பட்ட ஒரு கட்டிடம் போன்ற அமைப்பு. இதுதான் மயனப்பெருமாள் சன்னதிக்கு செல்லும் வழி. பச்சை நிறம் மயனசாமி சன்னதியின் தோற்றத்தை குறிக்கிறது. நீங்கள் மேலே பார்த்தீர்கள் என்றால் தென்னை ஓலைகளால் கட்டப்பட்ட பந்தல் வெயிலுக்காக அமைத்திருந்தார்கள். திருவிழா காலங்களில் தென்னை ஓலைகளால் கட்டப்பட்ட தடுப்புகள் அமைக்கப்பட்டு சிறு சிறு குடில்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதில்தான் எங்களுடைய முன்னோர்கள் தங்கியிருந்தார்கள். இந்த படங்கள் எல்லாம் பார்ப்பதற்கு மிக மிக அரிதான படங்கள். இந்த இருப்பிடங்கள் நாம கட்டிக்கொள்வதா அல்லது வாடகைக்கு விடுவார்களா என்பது தெரியவில்லை. இந்த இடம் மயனப்பெருமாள் சன்னதியின் பக்கவாட்டு சுவர். இந்த படம் பழைய அன்னதான கூடம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிடில் இந்த வருடத்தை ஜூம் பண்ணி பாருங்கள். 2009 எடுத்த போட்டோவாக இருக்கும். கோயிலை சுற்றி மரங்கள் தான் நிறைந்திருக்கும். ஆனால் தற்போது அந்த மரங்களை காண முடியவில்லை. ஓரிரு மரங்கள் தான் உள்ளன. துப்புரவு தொழிலாளி தான் பணிவிடை செய்த சாதத்தை யாரும் வாங்க முன்வரவில்லை. அவர் பானையோடு சோறை புதைத்து வைத்த இடம்தான் இந்த புளிய மரம். இந்த மரத்தை சுற்றி தற்போது கம்பிகள் கட்டப்பட்டுள்ளன. அதில்தான் தங்களுடைய ஆடைகளை காயப்போடுகிறார்கள். இது மனதிற்கு மிகவும் வருத்தமாக உள்ளது. அடுத்து வருகின்ற எல்லா படங்களுமே 2010 எடுக்கப்பட்டவை. இதில் கோயிலை சுற்றியுள்ள கட்டிடங்கள் மற்றும் ஆத்திமரம் ஆகியவற்றை காணலாம். தற்போது படுக்கையுடன் கூடிய ஏசி அறைகள் நிறைந்த குடில்கள் இருந்த இடம்தான் இவைகள். அப்போது 4 அறைகள் மட்டும்தான் இருந்தன. இந்த சன்னதி எது என்று தெரியுமா? நம்முடைய ஆஞ்சநேயர் சன்னதி தான் 2010 இவ்வாறாக இருந்தது. 5 வீட்டு சுவாமி அருளால் எங்களுக்கு கிடைத்த பழைய போட்டோக்களை பகிர்ந்துள்ளோம். உங்களிடம் அல்லது இந்த வருடங்களுக்கு எடுத்த போட்டோக்கள் இருந்தால் பகிர்ந்தால் உலக மக்கள் அனைவரும் நம்முடைய கோயிலின் பெருமைகளையும் அருமைகளையும் தெரிந்து கொள்வர். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஹரி ஓம் ராமானுஜாய. அடியேன் தாசன்.